ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜேடி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆரம்பிக்கலாங்களா? தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? இந்த ஐபிஎல் தோனி பல ரெக்கார்டு புதுசாக பண்ணியிருக்காரு. அதில் ஒரு சம்பவத்தை பார்க்க போகிறோம். ஒரு நார்மல் ஹியூமன் கேட்குற சவுண்ட்னா 0லேருந்து 130 டெசிமல், அதுக்கு மேலே போனாலும் பிரச்சனை, அது கீழே போனாலும் கேட்க முடியாது. ஒரு சவுண்டை வச்சு ஒரு பிளேயர் ஒரு பெரிய ரெக்கார்ட் கிரியேட் பண்ணியிருக்காருன்னா அது MS தோனி தான். ஒரு பெரிய மியூசிக் பேண்டில் வர சவுண்டோட டெசிமல் 150 டெசிமல். ஆனால் இந்த மாதிரி மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் லட்சக்கணக்கில் கூட்டம் சேரும். அதனால 115 டெசிபிள் வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மியூசிக் ஃபெஸ்டிவலில் லட்சக்கணக்கான பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி வர்ற சவுண்ட் 115 டெசிபிள். ஆனால் போன ஐபிஎல்ல வெறும் 30,000லேருந்து 50,000 பேர் கூடுற கிரிக்கெட் ஸ்டேடியம்ல வந்த சவுண்ட் 120 டெசிபிள். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த மொத்த சவுண்ட் ஒரே ஒரு நபருக்காக வந்திருக்கு. A plane taking off. That's about 130 decibels. Some of the most attended music concerts in history have had crowds of over 5 lakh people. Now that is loud. Band of the Dhoni is at the same level. And mind you, cricket stadiums have less than 1/5 of the crowd. But MS, you won the toss. What have you decided? We'll go first. MS, what would you have done on the surface? We'll have goal first also. I'll wait for that to die down. It's a tail. I love that you won it. Lockdown! Namaskar! United, we're here! Holy heck, it's loud! Here we go. It's tails. I hope you can hear. MS, you look again? அந்த மேட்ச்ல இது மட்டும் இல்லாம இன்னொரு சம்பவம் நடந்திருக்கும். ஒரு சராசரி மனுஷனோட கண்விழி மூடி திறக்கிற வேகம் 1 மில்லி செகண்ட்லேருந்து 3 மில்லி செகண்ட் வரை இருக்கும். இந்த ஃபைனல் மேட்ச்ல தோனி சுப்மன் கில்லோட விக்கெட்டை வேற லெவல் ஒரு ஸ்டெம்பிங் பண்ணி எடுத்திருப்பாரு. தோனி அந்த ஸ்டெம்பிங் எவ்வளவு ஃபாஸ்டா பண்ணாருங்கிறத இங்க தக்கே. ஒரு நார்மல் ஹியூமன் கண்ணை மூடி திறக்கிறக்கே 1 மில்லி செகண்ட்லேருந்து 3 மில்லி செகண்ட் எடுத்துக்கிறோம். ஆனா தோனி அந்த ஸ்டெம்பிங்கை வெறும் 1 மில்லி செகண்ட்ல பண்ணியிருப்பாரு. Je suis une clandestine, clandestine. பாலிவுட்ல எந்த அளவுக்கு நெப்போட்டிசம் அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த நெப்போட்டிசத்துக்கு எதிராக யாரும் பெருசாக பேசினதுல ரொம்ப சொற்பமானவிட ஒரு சில ஆக்டர் மட்டும் தான் எதிராக பேசியிருக்காங்க. அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்குன்னா கன்ஃபார்ம் ஆக்டர் கங்கனாக்கு தான். எல்லாரும் காஃபி வித் கரண் ஷோக்கு போயிட்டு கரண் கொளுத்தி போடுற பிரச்சனை எல்லாரும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்த டைம்ல காஃபி வித் கரனுக்கு போய் கரனுக்கு ஒரு ஆக்டர் ஆப் வச்சிருக்காங்கன்னா அது கங்கனா தான். கரண் ஆக்டர் கங்கனா கிட்ட எந்த ஆக்டர் மென்னா ஃபீமேலா யார் அதிக ஆட்டிடியூட் காமிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கொளுத்தி போடுற மாதிரி எப்பவும் போல ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு ஆக்டர் கங்கனா அதிக ஆட்டிடியூட் காமிக்கிறது நீதா கரன்னு சொல்லிட்டு அதோட நுப்பாட்டாம கரனோட மூஞ்சுக்கு நேரம் நெப்போட்டிசம் பண்ணிட்டு இருக்க பாலிவுட் மாஃபியா நீன்னு சொல்லிடுவாங்க. ஓப்பனா யாரும் அவரை பாலிவுட் மாஃபியான்னு சொன்னதும் இல்லை, இனி யாரும் சொல்ல போறதும் இல்லை. Kangna, as per your experience, who has given you more unnecessary attitude in the industry, female co-stars or male ones? I think you, Karan. In my biopic, if ever it's made, you'll play that stereotypical Bollywood biggie who is like, very snooty and completely intolerant to outsiders and, Intolerant is flag bearer of nepotism. The movie Mafia. Flag bearer of nepotism. The movie Mafia. கலிஃபோர்னியாவில் இருக்க ஒருத்தர் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காரு. என்ன ப்ராப்ளம்னா, எப்பவுமே அவரோட ஷாப்பிங் லிஸ்ட்டில், அதாவது அவர் வீட்டு மல்லிகை சாமான் லிஸ்ட்டில் போர்க்கோட எண்ணிக்கை அதிகமாக இருந்திருக்குது. அவர் சொல்கிற ஆர்டரை விட போர்க்கோட ஆர்டர் பயங்கரமாக வீட்டுக்கு வந்துட்டே இருந்திருக்குது. அவர் 1 கிலோ போருக்கு சொன்னால் நான் வீட்டுக்கு வர்றது 10 கிலோவாக இருந்திருக்குது. யார் ஆர்டர் பண்ணுறா, எப்படி இந்த ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு தெரியாமல் ஒரே குழப்பத்தில் இருந்திருக்காரு. இதை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வீட்டில் கேமரா வச்சு பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்குது அவர் வளர்க்குற பறவை அந்த பறவைக்கு வேணுங்கிற போருக்கு அலெக்சாவை யூஸ் பண்ணி ஆர்டர் போட்டுகிட்டே இருந்திருக்குதுன்னு. Alexa, and go on. You already have more on your shopping list. Alexa, and go on. You already have more on your shopping list.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். இப்போ நம்ம பார்க்க போகிற சம்பவம் ரொம்ப தீவிரமான ஹாரி பாட்டர் ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் புரியும். அந்த சீனை பார்த்து முடிச்சதுமே அது உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. Jovem, tenta entrar em um bar. படிப்பில் ஆர்வம் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனால் இந்த அளவுக்கு ஆர்வத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த ஃப்ளோரிடாவில் இருக்கவங்களும் டெக்சாஸில் இருக்கவங்களும் அதி புத்திசாலின்னு சொல்லி நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய தக்லீஃபில் பார்த்துருக்கோம். திரும்பவும் இன்னொரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். ஃப்ளோரிடாவை சேர்ந்த ஒருத்தர் வேற லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காரு. மனுஷன் பயங்கரமான ட்ரக் டீலர் போல. அவர் வச்சிருந்த பொருள் காணாமல் போயிருக்குது. மனுஷன் டென்ஷன் ஆகி போலீஸ்க்கே கால் பண்ணி நான் வச்சிருந்த ட்ரக்ஸை காணும்னு சொல்லி போலீஸ்கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. எப்படி தலைக்கு தில்ல பார்த்தீங்களா? தலைவர் திமிங்கலம் தானோ ஆறு கடலில் சேரும் அந்த இடத்தில் இத பார்த்து விட்ட உழுவ மீன் விட்டதையா ஆத்தாடி ஆத்தா. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. அடுத்து டெக்ஸஸை சேர்ந்தவங்க பண்ண ஒரு வித்தியாசமான சம்பவத்தை பார்க்க போகிறோம். எப்பவுமே டெக்ஸஸை சேர்ந்தவங்க நம்மளோட ஒரு 10 வருஷம் அட்வான்ஸாக தான் இருப்பாங்க. நம்ம ஊரில் என்ன மாதிரி வெண்டிங் மிஷின்லாம் பார்த்துருப்பீங்க, ஜூஸுக்கு பார்த்துருப்பீங்க. ஏன் இப்போ ஒரு இதில் ஐஸ்கிரீமே வெண்டிங் மிஷினில் வருது. ஜப்பான் மாதிரி கண்ட்ரீஸில் எலக்ட்ரானிக் ஐட்டமே வெண்டிங் மிஷின்லேருந்து எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய வெண்டிங் மிஷின் வந்துருச்சு ஜப்பானில். ஆனால் டெக்ஸாஸில் ஒரு வெண்டிங் மிஷின் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த வெண்டிங் மிஷினில் நீங்கள் வச்சிருக்க எந்த விதமான கன்னாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு புல்லட் கிடைக்கும். உங்கள் காசை போட்டுட்டு உங்களுக்கு எந்த வகையான புல்லட் வேணுமோ அதை நீங்கள் ஓப்பனாக பப்ளிக்லி எடுத்துகிட்டு போய்க்கலாம். எப்படி இது டெக்ஸாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பர்மிஷனோடவே தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது. There is a new vending machine that is out. Only this one dispenses ammo. Is it in Texas? Low in calories. It's called the Ammo Depot, and it's located in Fort Worth. Yes, it is. Of course. Of course it's in Texas, Chris. It's a one-of-a-kind vending machine. It shells out 50 rounds of bullets to customers at the gun range. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. 2014 ரிலீஸ் ஆன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிகலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆர்டிகலில் 2004 ஜான் யங்குங்கிற ஒருத்தர் போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஜான் யங்குங்கிறவர் பொதுமக்கள்கிட்ட எங்கிட்ட இமோர்டாலிட்டிக்கான ஸ்பெல் இருக்குன்னு சொல்லி வித்துட்டு இருந்திருக்காரு ஒரு கெமிக்கலை. அதாவது எங்கிட்ட சாகா வரம் தர பானம் இருக்குது, அந்த பானத்தை குடிச்சிங்க நீங்கள் சாகாமல் வாழலாம்னு சொல்லி ஒரு லிக்விட் வித்துட்டு இருந்திருக்காரு பொதுமக்கள் கிட்ட. இதை தெரிஞ்ச போலீஸும் பொதுமக்கள் இப்படி ஸ்கேம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஜான் யங் அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ்லாம் நிறைய நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் என்ன இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு தோணலாம். போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் போலீஸே ஷாக் ஆகிற மாதிரி விஷயத்தை பார்த்துருக்காங்க. என்னன்னா, இதுக்கு முன்னாடி ஜான் யங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. 2004 மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி 3 தடவை ஜான் யங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆனா அது எப்ப எந்தெந்த வருஷங்கிறது தான் இங்க மேட்ரு. 2004க்கு முன்னாடி 1965 ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 1923 ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கும் முன்னாடி 1866 ஜான் யங்க போலீஸ் அரெஸ்ட் பண்ண ரெக்கார்ட் டேட்டா பேஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட 150 வருஷமா போலீஸ் ஜான் யங்க அரெஸ்ட் பண்ண மாதிரி கிரைம் ரெக்கார்ட் இருக்குது. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now.